சுவையான மேகி கட்லெட் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிய வச்சுக்கலாம். மேகியை எடுத்து அதில் போட்டு மேகியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் அரை வேக்காடை என்னென்னா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மசிச்சு எடுத்துட்டு நல்லா பொடிசாக மசிச்சுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டைக்கோசை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி உப்பு போட்டு அதெல்லாம் வேக வச்ச மேகியை எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதில் மைதா மாவு 3 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மேகியை ஒரு இது எடுத்து தூள் பண்ணிக்கலாம், பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாரில் பொடி பண்ணாலும் பொடி பண்ணிக்கலாம். நான் வந்து அம்மிக்கல்லில் பொடி பண்ணுறேன். நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அதை தொட்டு எடுக்கிற மாதிரி நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மேகி இந்த கட்லெட்டை நல்லா அது மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாங்க. பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம். அதில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம கையிலையும் தட்டிக்கலாம், வாழை இலை வச்சும் தட்டிக்கலாம். அழகா தட்டி எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு அதை கொஞ்சம் நினச்சி எடுத்து நம்ம பொடிச்சு வச்ச மேகியை எடுத்து அதில் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்து ஒரு இலையில் வச்சு கடாயை சூடாக்கி எண்ணெயை ஊற்றி அதில் எண்ணெயில் வச்சு எடுத்து பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். சுவையான மேகி கட்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா செவந்துருச்சு. நம்ம பரட்டி விடலாம். கொஞ்சம் பரட்டி விட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து சாயந்தரத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். டீக்கு நம்மளே பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து வச்சுக்கலாம். சுவையான மேகி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. அது தக்காளி சாஸ் நான் வீட்டிலேயே செஞ்சுருக்கேன். அதையும் நான் போட்டு தரேன். சூப்பரான இருக்குங்க. நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.